எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. நீங்க கஷ்டமே படாம கொஞ்ச நேரம் ஒப்பாத்தீங்க மனசா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க உங்க சரியா வந்துருவாரு. வந்துருவாரா? வந்துருவாரு. வரைக்கும் தாக்கு பிடிக்கலாமா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டுங்க. மேல சீட்டு போட்டு கொடுக்கல. சீட்டு இங்க போட்டுருக்குது. சீட்டு போட்டு உங்க அண்ணன் தெரியலையா? வர்ண பகவான் கொஞ்சம் தாக்காம இருந்தா நல்லா இருக்கும். அவர் தாக்குனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அவர் வந்தாலும் நமக்கு லாபம் தானே. அவருக்கு லாபமா சண்டாளா? அவர் இல்லைன்னா உடம்பு முடிஞ்சு வேலை செஞ்சு காசு வாங்கி அவருக்கு அவர் இல்லைன்னா தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமா? மூணாவது 3 நாள் குடிக்க முடியுங்க. சரி இருக்கட்டும் சுவாமி. அப்படியானால் சென்று அரக்கனை கொண்டு வர வேண்டும். அப்படியே அரக்கனை நான் சென்று கொள்ள வேண்டுமா? அம்மா சரி, அரக்கனை நான் கொண்டு வந்து விடுவேன். அப்படியானால் அரக்கனை வதை செய்து வர வேண்டும். நான் சென்று அரக்கனை வதை செய்து வர வேண்டும் என்று சொல்கின்ற போது மாயவர் வாழ்கின்றார். அப்போ நான் சென்று அரக்கனை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆவினைகள் அத்தனை நீங்கள் நிறை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆவினங்களை நிறை சாய்க்க வேண்டுமா? ஆமா அத்தா. சரி, நான் எப்படிப்பட்டவன்? இந்த 33 கோடி கைலாச மலையில் 33 கோடி செய்வார்கள். 47,000 ரிஷிமார்களை வைத்து வந்தனர். உங்க மாடுகளை வைப்பது பெரிய கேவலம் இல்லையா? அதானே, நீங்க மாடு மேய்க்கணும் தெரிஞ்சாதானே உங்கள் ரூபத்தை மாற்றிக்கொண்டு மாடு மேய்க்க. அப்படி ஆகட்டும் என்ற போது சொல்கின்ற போது மாயவன் வார்த்தையை கேட்டு பரம கடவுள் சொல்கின்றார். என் அம்மா சொல்லுகின்றார், மைத்ரா மாயவா இடக்கோளம் போட்டால் எனக்கு பொருந்தமா இடக்கோளம் போட சொல்கின்றீர்களே, பொருத்தமா இருக்குமா? எனக்கு நல்ல அழகா இருக்கும். நான் இடக்கோளம் போட்டு இருந்தான்னா அரைக்க வந்தா என்னால ஓடி சாடி போக முடியுமா? இடக்கோளம் போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. சரி, அரைக்க வந்தோம்னா நீங்க மாறு வேடத்துல இருக்கணும். ஆமா, நீங்க மாறு வேடத்துல இருக்குமா? அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. மாறு வேடத்துல இருக்கணும் சொல்றீங்க. ஆமா, அப்படியே அப்படின்னா உங்கள் ரூபத்தை மாற்றுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தாடி சடை அத்தனை நேரத்து ஒரு மால் போட்டு கட்டு போட்டு கட்டுங்க. சரி, கட்டியாச்சு. அப்படிங்க தடிக்கம்பு கொண்டாங்க, அப்படிங்க சீங்குழல் கொண்டாங்க, கடைக்கால் தலையம்மது. சரி, மாடு மேய்ங்க. சரி, நான் மாட்டை மேய்ச்சல உடனே நீங்க போய் அரக்கணும். நான் போய் அரக்கணை கொண்டுட்டு வர்றேன். சரி, மழை வர்றதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்துருவேன். ஆமா, மழை நீங்க இருக்க இடத்துல வராது கொண்டு அது 4 தெளிவோட மழை வருது எங்க இருந்து வருவாரு. நாங்களே அவரை கைத்தை கட்டி இழுத்துட்டோம். மழை வரணும்ட்டா சரி வந்துடும். அவர் இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம படிக்க வச்சு வர வச்சுக்கோம். நீ படிக்க வச்சு இப்படி போச்சு என்ன பண்ண முடியாது. சரி, அப்படியாகவே தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆபரணங்கள் எடுத்து அப்போது வரம கடவுளின் கையிலே ஒப்படைத்து விட்டு நெடிய மனத்தை விட்டு மாயன் நிறைந்த மோகினி பெண் போல் வடிவம் கொண்ட இப்படியாகவே அந்த வனம் விட்டு அடுத்த வருஷம் வருகின்றார். கோபம் உள்ள கொடி ஆடவரை மயக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி ரூபம் எடுத்து போகலாம்? ஒரு பெண்ணாக வடிவெடுக்க வேண்டும். அதானே, பெண்ணாக போனாதான் முடியும். பெண்ணை கண்டால் பேயும் இறங்கும் என்று சொல்வார்கள். இறங்கையும் பிடிக்கவும் எங்களுக்கு மட்டும் தான் பேய் பிடிக்குமோ? உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதோ? நீங்க தான் பேய், உங்களை தான் பிடிக்குது. யார் நாங்க பேயா? ஆனா எங்க நாங்க ஆம்பளை பாவம். நாங்க சொல்லிட்டு ஆடிட்டு நாங்க உயிரோடு இருக்கும் போது ஒன்னையும் பிடிக்க தெரியாது. நாங்க செத்த முறை எங்களுக்கு ஒன்னும் பிடிக்க முடியும். நீங்க பாவம் நாங்க சொல்லணும்.
நீங்களே நாங்க பாவம்னு சொல்லிடக்கூடாது. நீங்க தான் ஒரு நாள் சொல்ல வேண்டியல. நாங்க தான் பாவம். என்னைக்கு வாக்கப்பட்டோமோ அன்னையில இருந்து கடைசி வரைக்கும். நீங்க புருதனையே பாவம்னு பாக்குறது இல்ல. அவன் இருந்தாலும் செத்தானு நினைக்கவே காது. நீங்க இந்த லட்சத்தில் பாவம்னு நினைப்பாங்க. ஒழுங்கா இருந்தா நாங்க நினைப்போம். நாங்க நினைப்போம். நீங்க நினைப்பீங்க. நாங்க நினைப்போம். குழந்தையாக பாவம்னு எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தீங்களா? குழந்தையாக தானே பாவம் நினைக்கிறேன். அம்மா நல்ல வருவா. என் பொண்டாட்டி நான் நல்லா பாத்துட்டோம்ல. என் பொண்டாட்டி பாப்பா. என் குழந்தையா தானே ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கா. கஷ்டப்பட்டு கிடக்கா, கஷ்டப்பட்டு கிடக்கா. கஷ்டப்பட்டு இருக்கால. அப்ப அவ பாவம். பொண்டாட்டி கஷ்டப்படுறதுலாம் உங்களுக்கு கண்டு தெரியாது. பொண்டாட்டி கஷ்டப்பட மாட்டாளா? குழந்தையா கஷ்டப்படுறனா கண்டு தெரியும். இப்போ என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கேன். சரி, நான் ஒரு ஆப் படிச்சு என் பொண்டாட்டி ஒரு ஆப் வாங்கி கொடுப்பேன். நான் 1 கிலோ இறைச்சி ஆட்டோம்னா அவளுக்கு 1 கிலோ இறைச்சி வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு நான் 1 கிலோ மோதிரம் எடுத்தோம்னா அவளுக்கு 1 கிலோ மோதிரம் எடுத்து கொடுப்பேன். பாசமா தான் இருக்கிறேன். பின்ன யாருக்கு? நான் பொண்டாட்டி எப்படியாவது வச்சுட்டு ராசா. ஆனா ஏன்னா என்ன இருந்தாலும் குழந்தையார் வந்து பூஸ்ட், பொண்டாட்டி வந்து வேஸ்டா. வேஸ்ட்னா ஏன் கட்டி வச்சிருக்கிற? என்ன எப்படி வேற வழியிலே பொண்டாட்டி கெட்ட போய் உனக்கு குழந்தைய கிடைச்சது. அது உண்மைதான். அது 3 குழந்தையா இருக்காங்க. 3 குழந்தையா? ஆமா. அதான் மண்டேவதான் தெரியும். நான் விழுவாடு வரும்போது அவ சொல்லிதான் அனுப்பிடுவேன். எப்படி? ஒருத்தி எத்தான் எனக்கு அல்வா வாங்கிட்டு வாங்கம்பா. சரி. ஒருத்தி எனக்கு மல்லிகை வாங்கிட்டு வாங்கம்பா. ஒருத்தி எனக்கு இந்த இது வாங்கிட்டு வாங்கம்பா. எது? இந்த சிலபி. ஜிலேபின்னு சொல்லையா? ஜிலேபியா? சரி, நல்லா வரும். ஆமா. அப்படியானால் மாயோனாயின் பெருமாளானவர் அந்த விடமட்டு அடுத்த வருஷம் வருகின்றார். முகில்வண்ணன் என்பெருமாள் என்பெருமாள் கோபமல்லக்கூடிய ஆடவரை மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு அழகான பெண் போல் தான் வடிவெடுத்து செல்ல வேண்டும் என்று பெண் ரூபம் கொண்டார் என் பெருமாள். பெண் என்றால் சாதாரணமான பெண்ணா? ஜெகமாகிய இந்த உலகத்தையே மயக்கக்கூடிய அழகு வாய்ந்த பெண்ணானவள். 32 லட்சணமும் ஒருங்கே அமைந்த அழகு வாய்ந்த பெண். எவ்வளவு அழகா இருந்திருப்பாரு. அப்படி ஒரு அழகான பெண்ணாக வடிவெடுத்து அழகான பட்டு வஸ்திரம் எடுத்து அணைக்கின்றார். அப்போதையும் பெருமாள் மனதில் நினைக்கின்றார். கன்னி பெண் காடகத்தில் தன்னந்தனியா போவாளா? அதெல்லாம் போவாது. கன்னி பெண் போகாது. ஆனா ஒரு உடம்பத்துல இருந்து போன கையில கொடுக்காது 24 மணி பேசிட்டு இருக்கோம். தனியாவா? ஆமா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல போனே கிடையாது. ஆமா. ஆனால் என் பெருமாளானவர் பெண்ணும் கொண்டு வருகின்ற போது நாம் கல்யாணம் செய்த பெண்ணாகத்தான் போக வேண்டும். அவனுக்கு தான் மூட முடியல, அதே முடியும் பாப்பா. என்று என் பெருமாளானவர் அத்தரை மாற்று தங்கம் சித்திரை வேலை செய்த பட்டு
மாயவன் என் பெருமாள் பெண்ரோம் கொண்டு வருகின்ற போது அழகான பட்டு வஸ்திரம் எடுத்து அணிகின்றார். நெற்றியிலே செந்தூர பொட்டு வைத்தார். நேர் உச்சி வகுடி எடுத்து கொண்டை கோதி மலர்